இளவரசர் வந்தவர், இதை பாருங்க, உங்க உயிரை நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம 2 நாட்டுக்கும் எல்லையில் உங்களோட எல்லை பகுதிக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி ஊரை மட்டும் எங்களுக்கு கொடுத்துடுங்க, உங்க உயிரை விட்டுட்டுறோம். அப்படிங்கிறப்போ அதுக்கு பதிலாக என் கழுத்தை அறுத்துக்கோடா, அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீ பயங்கர சவாலாக பேசுகிறப்போ, பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை, இவ்வளோ நேரம் ஆகிட போகுது, நீங்களாதான் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, குழந்தை மாதிரி இங்கே செத்து போயிடுவீங்க, நீங்கள் ஒரு அரசர், உங்கள் நாட்டில் உங்களை மதிக்கவே மாட்டாங்க, நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமாக ஒரு அரசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, உங்களை மக்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோவோக் பண்ணிட்டு இளவரசர் போயிடுவார். பயங்கர கடுப்பாயிடும் லீக்கு. என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப மந்திரியார் சொல்லுவாங்க, இதை பாருங்க அரசரே லீ, இப்பொழுதைக்கு நம்ம இங்கிருந்து சர்வே ஆகணும், நம்ம நாட்டுக்கு நல்லபடியாக திரும்பி போகணும், அதை பற்றி மட்டும் யோசிங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்போ இந்த லீ ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சரி, அந்த ஊரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. மந்திரியாருக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறமாக அரசரை கூப்பிடுறாங்க. அரசர் அதில் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க, நான் என்னோட அஃபிஷியல் சீலை நான் எடுத்துகிட்டு வரல, அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு கையை அறுத்து அந்த ஃபுல்லாக 5 விரலும் பதிகிற மாதிரி அதில் ரேகை வைப்பான். இது என்னோட அஃபிஷியல் சீலை விட என்னோட ஓன் பிளட்டு, இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நிற்கிறப்போ அப்படியே அரசர் சொல்லுவார், எப்போவுமே ரத்தத்தோட விளையாடக்கூடாது அப்படிங்கிறது நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. வெளியே லீ அவங்க மந்திரியார்கிட்ட சொல்லுவாங்க, நான் உடனே நம்ம நாட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவாங்க. அரசரும் வழி அனுப்பிச்சிடுவார். திரும்பி பார்த்துட்டு தான் போவான். ஏன்னா அவன் இந்த நாட்டுக்குள்ளே தோத்துட்டு போயிருக்கான். ஸோ அது அவனுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. அரசர் இளவரசர்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம பேண்டை அனுப்பு, இவன் பத்திரமா உங்கள் ஊருக்கு போய் சேரணும், போகிற வழியில் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம தான் ஏதோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம பேண்டை அனுப்பி இவன் பத்திரமா நாட்டுக்கு போய் சேர்றதை பார்த்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இளவரசரும் சரி அரசரேன்னு சொன்னதுக்கப்புறமாக, நீ எப்படிப்பா இருக்க, ஓகேவா இருக்கே அப்படிங்கிறப்போ, லைட்டாக கொஞ்சம் உடம்பு வலி இருக்குது அரசரே, மற்றபடி நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ திரும்பி நம்ம செலிப்ரேட் பண்ணணும், இளவரசிக்கும் சொல்லி அனுப்பு, அந்த செலிப்ரேஷனில் இளவரசியும் கலந்துக்கணும் அப்படிங்கிறப்போ, அப்போ நீங்கள் இளவரசிக்கிட்ட எங்கேன்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அரசரும் சிரிக்கிறாங்க. இந்த பக்கமாக சொல்லனா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ இளவரசர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீ கண்ணு முழிக்கிறப்ப நான் பக்கத்தில் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னதே தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ராணிக்கு ஏதோ காஃபி நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதை கொண்டு வைக்கிறப்போ ராணி பயங்கர பிஸியாக இருக்காங்க. என்னன்னா இளவரசருக்காக பொண்ணு பார்க்கணும் இல்லையா, அதுக்கான செலெக்ஷனில் இருக்காங்க. இது மந்திரியார் பொண்ணு, இந்த பொண்ணோட அப்பா பெரிய செல்வந்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லனாக்க ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல பெரிய இடத்து பொண்ணா, நல்ல மந்திரி வீட்டு பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்தா அந்த பொண்ணுங்க பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஆகா ஓகோன்னு இல்லை. அப்படிங்கிற சமயத்தில் குயினோட மேடு இருந்துட்டு, பரவாயில்ல ராணி இருந்துட்டு போகட்டும், ஏன்னா அடுத்தது அரசராக போகிறது இளவரசர் தான், அப்படி அவர் இளவரசர் ஆகிறப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற மனைவி அப்படிங்கிறவங்க பெரிய இடத்துலேருந்து வர்றது ரொம்ப நல்லது, அதுதான் அவரோட ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், அதையும் தாண்டி அழகான பொண்ணு வேணும் அப்படின்னா கான்குபேனா வேணா இளவரசர் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதில் அது சொல்லனா கேட்க தான் செய்கிறா. அந்த சமயத்தில் தான் அரசரோட கேர்டேக்கர் இளவரசர் அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயின் கிட்டே சொல்கிறாங்க. தங்கச்சிக்காரிக்கிட்டே சொல்கிறாங்க, நிஜமாவா அரசரே சொல்லிவிட்டாரா, என்னையுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. பயங்கரமாக ரெடி ஆகிட்டு வாயெல்லாம் பல்லு தான், உடனே அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ வழக்கமாக இவ கிராஸ் பண்ணி போகிறப்போ சில மேடெல்லாம் காசப் பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரி பேச இவங்களுக்கு அறிவே இல்லை இளவரசிங்கிறாங்க. பரவாயில்ல விடு, அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அவளுக்கு என்ன வேணா பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இப்படி இளவரசி போகிறத இந்த ஜின்முவும் பார்ப்பான். ஜின்மு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ஹண்டிங்க்கு போகிறேன், நீங்கள் எனக்கு ஏதாவது டோக்கன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. டோக்கன்னா ஏதோ கர்ச்சிஃபோ ஏதோ பொருளோ கொடுக்கலாம், ஏன்னா வின்டர் டைமில் ஹண்டிங் போகிறது ரொம்ப கஷ்டம், திரும்பி வருவோமா அப்படிங்கிறது கூட தெரியாது, அதனால இந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு போகிறப்போ அது நம்மளுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வில்லு இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த தங்கச்சி கறியை கர்ச்சிஃபாக கட்டி விடுறா. அதுக்கப்புறமாக இளவரசரை பாடிகார்டு கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ராணி வந்துட்டாங்க, இளவரசியும் வந்துட்டாங்க, நீங்களும் வாங்க அரசரோட சேம்பருக்கு போகணும், எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடணும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ராணி கூட சொல்லனாவும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இளவரசர் நான் கேட்ட நாடா அப்படிங்கிறப்போ, கேட்பீங்களோன்னு நினச்சி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இளவரசருக்கு அது மனசில் இருந்தது, அதனால தான் பாடிகார்டு அதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ராணி வரப்போ சொல்லனாவும் வருவா. அப்படி இளவரசர் பார்ப்பாரு, சொல்லனா ரொம்ப முகம்லாம் வெளுத்து போயிருக்கு, கொஞ்சம் இழைச்சி போன மாதிரி இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சொல்லனா நீ இளவரசரை பார்க்கவே மாட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றப்போ அரசர் சில புக்கெல்லாம் படிச்சிருப்பார் இல்லைங்களா, அந்த புக்கிலேருந்து ஏதோ ஒன்று கேட்குறப்போ கரெக்டான ஆன்சர் சொல்கிறது இந்த தங்கச்சிக்காரி தான். ராணி கூட சொல்லுவாங்க, இளவரசி எப்போ பார்த்தாலும் புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதனால உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் தான் சொல்லனா இளவரசரை பாப்பா,
இளவரசருக்கு கட்டி வைக்க போற பொண்ணு அப்படிங்கிறவ பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பெரிய குடும்பத்து பொண்ணா இருக்கணும், அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்பதான் இளவரசர் நாளைக்கு அரசர் ஆகிறப்போ அவங்களால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவ காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. இளவரசருக்கு தெரியுது சொலனா தன்னை பார்க்கறான்ட்டு. திரும்பி பார்க்குறப்போ சொலனா கண்டுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இளவரசி மட்டும் அரசர் இருக்க சொல்றாங்க. இளவரசி கிட்ட அரசர் கேட்குறாங்க, கொஞ்ச நாளா நீ என்னை பார்க்க வரப்போ நான் அனுமதிக்காம இருக்கிறது, உன்னை நான் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு விடாம இருக்கிறது உன்னை ஹர்ட் பண்ணிச்சாமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அரசர் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது, நான் பண்ண தப்புக்கான தண்டனை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அரசர் பக்கத்தில் கூப்பிட்டு, இதை பாருமா, நீ என்னோட மிகப்பெரிய வீக்னஸ், அது எனக்கு நல்லாவே தெரியும், எப்போவுமே ஜாக்கிரதையாக பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசர்னு சொல்லாமல் டக்குன்னு அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுவா. அரசர் சமாதானப்படுத்திட்டு இருப்பாரா. அந்த சமயத்தில் சாவா மனசில் நினச்சிப்பாரு, சாவா என்னால் நம்ம பொண்ணை புரிஞ்சுக்கவே முடியல, நீ பத்திரமா நம்ம பொண்ணை பார்த்துக்கோ, நம்ம பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரியல, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிற தங்கச்சிக்காரிக்கு, நான் தான் உங்கள் பொண்ணு, நான் தான் சுபேக்கா, அதை அப்படியே நம்பிடுங்க, எப்போவும் என்கிட்ட இதே மாதிரி இருங்க, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைப்பா. அதுக்கப்புறம் சொலனாவை இளவரசர் எதிர்ச்சியாக பார்க்குறப்போ இளவரசர் கேட்பாங்க, நல்லா இருக்கே சொல்லனா, ஏதாவது காயம் இருக்கா, உடம்பு வீக்காக இருக்கா, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை இளவரசரே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு போக பார்க்க, நில்லு ஏதோ பிஸியாக இருக்கிற மாதிரி இதுக்கப்புறமாக என்கிட்ட ஆக்டிங் எல்லாம் வைக்காத, நான் உங்ககிட்ட பேசணும் வாணும் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு வராங்க. தனியாக வந்ததும் 2 கையை பிடிச்சிப்பாரு. இங்கே ரொம்ப குளிராக இருக்குல்ல சொல்லனா அப்படிங்கிறப்போ, சொல்லனா வந்து அந்த கையை எடுத்துக்கிட்டு, சொல்லுங்க இளவரசரே அப்படிம்பாங்க. இளவரசருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்கும். நம்ம வேணா வேற எங்காவது போய் பேசலாமா அப்படிங்கிறப்போ, வேற எங்காவது எதுக்கு போய் பேசணும், இங்கேயே பேசலாமே, எதுக்கு பேசணுமா, என்ன சொல்ல நான் பேசுகிறேன், நம்ம பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன இளவரசரே சொல்கிறீங்க, எவ்வளவோ இருக்குன்னு எனக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே புரியலையா, நம்ம அங்கே அந்த வீட்டில் நம்மளை அடைச்சி வச்சுருந்தாங்களோ அப்படின்னு திக்கி தண்ணீரை பேசுகிறப்போ, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்மளை அந்த வீட்டில் அடைச்சி வச்சாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பித்தோம், கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ நான் ஆண்டியோட வீட்டில் இருந்தேன், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை தவிர்த்து வேறு எதுவுமே ஞாபகம் இல்லையா, உனக்கு தூக்கமாக வந்துச்சு, அப்போது நீ தூங்காமல் இருக்கிறதுக்கு நான் உன்னை முழிக்க வச்சேன், அது ஞாபகம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குளிராக இருக்குது, நம்மளை வந்து சர்வே பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஹக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, நம்ம ஹக் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்பா சொல்லலாம். இளவரசருக்குன்னு திக்குன்னு ஆகிடும். சரி நம்ம சர்வே ஆகணும், அங்கே குளிரில் உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டி பிடிச்சிக்கிட்டோம், அதெல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி நீ தூங்கி தூங்கி விழுந்த, உன்னை நான் எழுப்பி விட்டு நான் ஒன்று சொன்னனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறப்போ, எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகமே இல்லை இளவரசரே அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுது. சத்தியமாக உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா சொல்லணும் அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீ போகலாம், நீயா இல்லை சொல்லனா, நீயா இல்லாதப்போ எதை ஞாபகப்படுத்தணும் உனக்கு ஞாபகம் வராது, நீ போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் வந்து சொல்லனா திரும்பி பாப்பா, நான் எப்படி இளவரசரே அதை மறப்பேன், அதே சமயத்தில் எந்த தைரியத்தில் அதை ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஆனால் இளவரசருக்கு என்ன தோணுதுன்னு, இது ஏதோ கேம் விளையாடுறா போல இருக்கு நம்மக்கிட்ட அப்படின்னு தோணுது. இங்கே இந்த தங்கச்சிக்காரியை வச்சு ஆம்பருக்கு வந்துடுறா. அந்த சமயத்தில் தான் மெய்டு கிட்டே கேட்பா, சொல்லனா 5 நாள் லீவ் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவள் யார்கிட்ட பேசினா என்ன எதுன்னு விசாரிக்க சொல்லி விசாரிச்சு அப்படிங்கிறப்போ, விசாரித்தேன், கிச்சனில் லேடி ஹெட் செஃப் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதோ பேசியிருக்கா. ஆமாம், நீங்கள் ஏன் சொல்லனாமல் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, ஏன்னா அவள் குயினுக்கிட்ட ரொம்ப வந்து பிரியமான மெய்டாக இருக்கா, அதனால தான் நான் அவளை பற்றி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட. அதுக்கப்புறமாக அரசர் வந்து இளவரசரை கூப்பிட்டு விடுவாங்க. நீ அந்த இடத்துல அந்த லீயோட ஆட்கள் ஒன்று அடிச்சு போட்டு வச்சிருந்தப்போ கூட சொல்லனாவும் இருந்தாங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அரசர் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சு போச்சு, இப்போ 3 நாளாக அவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அரசர் வந்து எகெயின் கேட்குறாங்க, இளவரசரே இப்போ சொல்லுப்பா, உனக்கு பிடிச்ச பொண்ணு, உன் மனசை தொட்ட பொண்ணு யார் அப்படிங்கிறத சொல்ல, அந்த பொண்ணை உனக்கு நான் கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் இளவரசர் யோசிக்கிறப்போ, சரிப்பா இதுக்கப்புறமாக நான் 2 வாட்டி வேறு வேறு டைமில் நான் உங்ககிட்ட கேட்குறேன், அப்போவும் வந்து உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யார் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியாமல் உனக்கு எந்த பொண்ணு பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா என் வார்த்தையில் நான் உறுதியாக இருக்கேன், நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இளவரசர் ஒன்று மட்டும் கேட்டுப்பாரு, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி பொசிஷன் எதையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கள் அப்படிங்கிறப்போ, நான் வந்து ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேனே, உனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த வகையில் இளவரசருக்கு பிரச்சனையில் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சொல்லனா தான் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்காளே. அதுக்கப்புறமாக சொல்லனா இதுக்கப்புறம் லீவ் போட்டு பார்க்க முடியாது, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக மங்காவை தேடுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சாவா அவங்களோட வீட்டில் வந்து மேடாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மங்காவை தெரியுமா அப்படின்னு கேட்டு அங்கே அவங்க எழுதி வச்சிருக்கிற பேரில் ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிட்டு வராங்க. இருட்டிடுது. அம்மா பயமாக இருக்குமா, ஒரு வேளை மங்கா அவங்க இறந்து போயிருந்தா என்னமா பண்ணுறது, உன்னை பற்றி நான் எப்படிமா வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாவாவை மனசுக்குள்ளேயே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே பாடி கார்டு வந்து நின்று, இளவரசர் உங்களை பார்க்க கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க.
நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேனேன்னு சொல்கிறப்போ, நான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை தான் நான் செயல்படுத்துகிறேன், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. அரசருக்கு சந்தோஷமாக இருக்குது. இளவரசரி சொல்லனாவே நினைக்கிறப்போ, அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்த நினைக்கிறப்போ திக்குன்னு இருக்குது. ஜிம்னுவையும் இளவரசியும் நினைக்கிறப்போ கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு இடையில நட்பை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறாரு. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண இளவரசரை பார்க்கறதுக்காக சொல்லனா வந்துட்டா. இளவரசரை கூப்பிட்டு விட்டீங்களே, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, அன்னைக்கு நைட்டு நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையா, நான் சொன்னது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறப்போ, இளவரசரை ஏன் மறுக்க அதையவே கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இளவரசர் டக்குன்னு சொல்லனாவை கட்டி பிடிச்சிக்கிறப்போ, இளவரசரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இளவரசருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லனாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உன்னால் எப்படி முடிஞ்சது சொல்லனா மறக்கிறதுக்கு, என்னால் மறக்கவே முடியலையே அப்படிங்கிறப்போ, சொல்லனாவோட கண்ட்ரோலும் லூஸ் ஆகிடுது. என்னால் மட்டும் எப்படி மறக்க முடியும், நாம் எப்படி அதை மறப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு எதுவுமே மறக்கலையா, எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்கிற சமயத்தில், ஆமாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் ஞாபகம் வச்சு என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, இந்த நாட்டோட இளவரசர், நீங்கள் இளவரசராக இருக்கிறப்போ நான் என்ன வேணால் நினைக்க முடியுமா, நான் என்ன வேணால் யோசிக்க முடியுமா அப்படிங்கிறப்போ, இப்போ தான் இளவரசருக்கு நிம்மதியாக இருக்குது. இளவரசர் என்ன நினச்சார் அப்படின்னா, ஒருவேளை சொல்லனாவுக்கு தன்னை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு. இல்லை, சொல்லனாவுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு, பட் நம்ம இந்த நாட்டோட இளவரசன் அப்படிங்கிறதுனால தான் சொல்லனா அவன் மனசில் இருக்கிற ஆசையை சொல்ல மாட்டேன்ற அப்படிங்கிறது இப்போ தெரிய வர்றப்ப தான் இளவரசருக்கு நிம்மதியாக இருக்குது. அதை சொல்லவும் செய்வார். ஸோ நான் இளவரசன் அப்படிங்கிறதுக்காக தான் நீ யோசிக்கிற, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடியே, நீங்கள் என்ன ஒரு பொண்ணாக பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, என்னை நீங்கள் இந்த பேண்டில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக இந்த நாட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்த்தீங்க இல்லையா, ஆனால் அப்போது நான் உங்களை காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டேன், அது உங்களுக்கே தெரியாது அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேட்க இளவரசருக்கு நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீ ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்ககிட்ட வரப்போ என்னை தள்ளி விடுறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சொல்லணும். இப்போ தான் புரிஞ்சுது, நான் இளவரசன் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நீ என்னை தள்ளி விட்டுருக்க, ஆனால் மனசார நீ என்னை காதலிச்சிருக்கேன்னு இப்போ தான் புரியுது அப்படிங்கிறாங்க. எகெயின் ஹக் பண்ணிக்கிறப்போ சொல்லணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இளவரசரே, அரசருக்கு இது தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, நீ அரசரை நினச்சி கவலைப்படாத, அப்பா கண்டிப்பாக நம்மளுக்கு காதலுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும், அவள் ஃபேமிலி அவள் பொசிஷன் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சமயத்தில், நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமாக தான் சொல்லணும், இதுக்கப்புறமாக நான் உங்ககிட்ட வர்றப்போ என்னை தள்ளி விடுறது, என்னை பார்க்காம பேசாமல் போகிறது தயவுசெய்து பண்ணிடாத, அப்படி நீ பண்ணுன அப்படின்னா அது என்னை கொல்றதுக்கு சமம், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ 2 பேரும் லவ்வை கன்ஃபர்ஸும் பண்ணிட்டாங்க, ஒன்றும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் பாடி கார்டு தான் பாவம். அதுக்கப்புறமாக சொல்லனா நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன், கிளம்புறேன் அப்படின்ட்டு போவாளா. சொல்லனா நடக்கிற அந்த அழகை பார்த்துட்டு, எவ்வளோ அழகாக நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்ல, இதை பார்த்துட்டு இருக்க பாடி கார்டு, இளவரசருக்கு பாடி கார்டாக இருக்கலாம், ஆனால் காதலிக்கிற இளவரசருக்கு எப்படி பாடி கார்டாக இருக்கிறதுன்னு தான் அவருக்கு தெரியல. அதுக்கடுத்த நாள் தங்கச்சிக்காரி தான் காட்டுறாங்க. அவள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ சில நகைகளை தேடி பார்க்குறா. அதில் கருப்பு ஜேடாலான ஒரு மோதிரத்தை காணோம். மேடு இருந்துட்டு, நீங்கள் தான் தொலைச்சிட்டிங்களா, நான் வேணா தேடட்டுமா அப்படிங்கிறப்போ தான் டக்குன்னு சுருக்குனவளுக்கு ஞாபகம் வருது. இல்லை நான் எங்கே அதை கழட்டி வச்சேன்னு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த கருப்பு ஜேடு மோதிரத்தை தான் சாடோ கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இப்போ ஞாபகம் வருது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால், இங்கே தாலும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதனால் இந்த மோதிரத்தை இதே மாதிரி 10 அண்ணா டூப்ளிகேட் செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்டே கேட்குறாங்க. எதுக்கு என்னங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க, அப்புறம் நான் அந்த பிளான் என்னங்கிறத பார்க்குறேன் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த தங்கச்சிக்காரி கிச்சனில் இந்த சொல்லனா போயிட்டு ஒரு ஹெட் செஃப் கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி ஹெட் செஃப்பை என்னை பார்க்க வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமாக, உங்கள் கையில் இருக்கிற பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருக்கே, இதே மாதிரி என்கிட்ட ஒன்று இருந்தது, அது காணாமல் போயிடுச்சு, நீங்கள் தான் திருடிட்டீங்களோ அப்படிங்கிறப்போ, ஐயோ இளவரசி என்ன சொல்கிறீங்க, சத்தியமாக நான் திருடலை, குயின் பக்கத்தில் குயினோட விசுவாசமான மெய்டாக இருக்கிற சொல்லணும் அப்படிங்கிற பொண்ணு தான் எனக்கு இதை கொடுத்தா. எதுக்கு கொடுத்தா, அதாவது சாவா அப்படிங்கிறவங்களோட வீட்டில் வேலை செய்கிற மெய்டுங்களை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்தா. சாவா வீட்டில் தான் நானும் ஒரு சர்வெண்ட்டாக வேலை செஞ்சேன், ஆனால் எனக்கு சாவா அவங்கள பற்றி எதுவும் பெருசாக தெரியாது, நான் அவங்கள தள்ளி நின்று தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மங்கா அப்படிங்கிறவங்க தான் சாவாவோட பர்சனல் மெய்டு, அவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்னை பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு சும்மா கிஃப்டாக தான் அதை கொடுத்தா அப்படின்னு சொல்கிற சமயத்தில், சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போக சொல்லிடுவாங்க. தங்கச்சிக்காரிக்கு புரிஞ்சு போச்சு, அக்கா என்கிட்டயே போய் சொல்லியிருக்கேல, அம்மாவோட பர்சனல் மேடை தேடி போயிருக்க அப்படின்னா என்ன சந்தேகப்படுற, எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க, நீ எவ்வளோ பெரிய துரோகி அப்படின்னு இந்த நல்லவ சொல்கிறா சொல்லனாவ துரோகின்னு. இங்கே மங்காவை காட்டுறாங்க. அந்த பெரியவர்கிட்ட மன்றாடி கேட்டிருப்பாங்க இல்லையா, ப்ளீஸ் ஐயா சொல்லுங்கள், கோச்சனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் மனசு இலகிருக்கும். மங்காவை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, எனக்கு கோச்சனை பற்றி பெருசாக தெரியாதுமா, கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஜேடு கல்லை எனக்காக மலையை தாண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா,
கடைசி ஒரு 2 வருஷம் ஆச்சுமா நான் அவனை பார்க்கல, எங்கே போனா ஏது போனான்னு தெரியல. விசாரிச்சப்போ அவன் தங்கியிருந்த வில்லேஜை கொள்ளையர்கள் வந்து ஆக்குப்பை பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்னுட்டாங்க, அந்த இடத்தையும் எரிச்சிட்டாங்கங்கிறத கேள்விப்பட்டேன். அவ்வளோதாமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இது இவங்க நினச்சி பார்த்துட்டு ஒருவேளை கோச்சனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி போய் விசாரிக்கிறதுன்னு தெரியாமல் மங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சு அலறதை பார்த்தா மங்காவோட சர்வெண்ட் இருந்துட்டு, மேடம் விட்டுருங்களே, இதுக்கப்புறம் அவங்களை தேடி என்ன ஆக போகுது அப்படிங்கிறப்போ, இல்லை என்னால் தேடாமல் இருக்க முடியாது. சாவாவை பற்றி எல்லாத்தையும் நான் அந்த மந்திரியார்கிட்ட சொன்னேன். ஆனால் கடைசியில் அவர் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சாரு. எனக்கு நல்லா அப்போவே தெரியும் சாவாவை பற்றின எந்த உண்மையையும் அரசர்கிட்ட அவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த காசை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அவங்க என்னை கொண்டுடக்கூடாது, இந்த காசு வேண்டான்னு நான் மறுத்திருந்தா கண்டிப்பாக என்னை கொண்டிருப்பாங்க, அரசருக்கு நான் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த காசை வாங்கிட்டு வந்தேன். அப்போ கூட திரும்பி பார்த்தேன், அங்கே என்னை கொல்றதுக்காக வில்லம்போட ஒரு ஆளை ரெடியாக தான் அந்த மந்திரியார் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த அந்த வெள்ளி நாணயங்களை வாங்கிட்டு வர்றப்போ, இதை வச்சு கண்டிப்பாக சாவாவை கண்டிப்பாக தேடுவேன், அதுக்காகவே என் லைஃப்பை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதனால என்னால் பின்வாங்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வில்லேஜில் தான் கோச்சன் இருந்ததாக அந்த பெரியவர் சொன்னார் இல்லையா, அங்கே ஏதோ கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு அந்த இடத்தையும் எரிச்சிட்டதாக சொல்கிறாங்க. சில ஆட்கள் அனுப்புங்க, அங்கே ஏதாவது கோச்சனை பற்றின தகவல் கிடைக்குதான்னு வந்துட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு மங்கா சொல்லுவாங்க. இங்கே ராணிக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்களா சொல்லனா, அந்த சமயத்தில் இளவரசர் சொன்னதான் ஞாபகம் வருது. இதுக்கப்புறமாங்க நான் உங்ககிட்ட வரப்ப என்னை தள்ளி விடக்கூடாது, அப்படி நீ பண்ண அப்படின்னா என்னை நீ மர்டர் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. அதில் ஞாபகம் வர்றப்போ ஒரே லவ் ஃபீலிங்ஸாக இருக்குது. இந்த பக்கம் ராணி வந்து எம்ப்ராய்டரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ட்ராகனை தான் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேரிக்கிட்ட கேட்குறப்போ, எந்த வகையில் பார்த்தாலும் இது ட்ராகன் மாதிரி தெரியல அப்படிம்பாங்க. கொஞ்சம் பின்னுக்கு போய் தள்ளி நின்று பாருங்க அப்படிங்கிறப்ப எதாச்சும் சொல்லனா மேலே இடிக்கிறப்போ காஃபியெல்லாம் கொட்டிடும். ஐயோ ரொம்ப சூடாக இருக்குமே சொல்லனா சாரி அப்படிங்கிறதுக்கு, சொல்லனா தான் லவ் மூடில் இருக்காளே, கோவமே வர்றதில்ல. மெய்டை பார்த்துட்டு இன்னைக்கு நீங்கள் ஃபுல் மூன் மாதிரி அழகாக இருக்கீங்க அப்படின்னு வர்ணிக்கிறா. ராணி நீங்கள் அழகாக ட்ராகனை எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ஓவராக புகழ்றா. ராணிக்கே இவ கொஞ்சம் ஓவராக தான் புகழ்றாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் இளவரசர் மந்திரியார்களோடவும் அமைச்சர்களோடவும் மீட்டிங்கில் இருப்பாங்க. அவங்களாம் நாட்டை பற்றி பேசிட்டு கிடக்குறாங்க. இளவரசர் சொலனாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. சொலனா சொல்லியிருப்பா இல்லையா, நான் தான் வந்து உங்களை ஃபஸ்ட்டு காதலிச்சேன், நீங்கள் என்னை ஒரு பொண்ணாக பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களை காதலிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களே. எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் ஃபீல் பண்ணேன், அந்த கண்களில் என்னமோ இருந்தது, அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லிடுவாங்க. அதுவும் விசுவெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்ன இளவரசரே சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறமாக பாடிகார்டு கூட வெளியே வர்றப்போ அங்கே ஒரு மரம் இருக்கும். இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்கலன்னு இளவரசர் சொல்கிறப்போ, என்னது 1000 வாட்டி இங்கிட்ட அங்கிட்ட நடந்திருக்காரு, இந்த மரம் என்னைக்குதான் இவருக்கு அழகாக தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பாடிகார்டு இருக்கும். அங்கே நம்ம சொல்லணும் ஒரு படி மேலே ரொம்ப சந்தோஷமாக அப்படி போகிறப்போ பெரிய அண்ணா சின்னண்ணாவை பார்த்து பேசுறதுக்காக வருவாங்க. அப்போ வந்து சின்னண்ணா சொல்லிட்டார், இந்த மாதிரி எனக்கு சொல்லனாவை பிடிச்சிருக்கு, நீ எனக்காக பேசுன்னு சொல்லிட்டு, இருடா பேசுகிறேன் சொல்லனா, இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயாக இருந்த அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம 4 பேர் மட்டும் உட்காந்து நீ நான் சின்னண்ணன் ஆன்ட்டி அப்படியே கொஞ்சம் பேசுவோமே, ஏன்னா சிங்கிளாக இருக்கிறவங்களாம் மிங்கிள் ஆகலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு நைட் எனக்கு நிறைய வேலை இருக்குது, இளவரசரை பார்க்கணும், இளவரசர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், ஐயோ இளவரசருக்கு காஃபி கொடுக்குற டைம் ஆச்சுன்னு ஓடுறப்போ சின்னண்ணா கத்துவார், இளவரசனை நம்பாத, அவனை கல்யாணமெல்லாம் பண்ணிக்க மாட்டான், வேணா கான்குபினாக தான் வச்சுப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்லனா காலில் எதுவும் விளறதில்ல. அதுக்கப்புறமாக இளவரசர் பாடிகார்டை நீ கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஐயோ இளவரசரை போக மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்ன நடந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஒழுங்காக போறியா இல்லை மறுபடியும் உட்காந்து ஒரு 3 புக்கு எனக்காக காப்பி எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு, இளவரசரே நான் வெளியே போய் வெயிட் பண்ணுறேன்னு போகிறாங்க. அப்போ கரெக்டாக சொல்லனா வருவாங்க. பாடிகார்டுக்கு புரிஞ்சு போச்சு எதுக்காக இளவரசர் துரத்துனார் அப்படின்ட்டு. சொல்லனா வந்ததும் காஃபியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு குடிங்க இளவரசரே அப்படிங்கிறப்போ சொல்லனா மடியில் உட்கார வச்சுட்டு நடக்க போகிற விபரீதம் தெரியாமல் இவங்க 2 பேரும் முத்தம் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம கோச்சன் ஒரு குட்டி பையனை காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த பையனை தான் காட்டுறாங்க. அந்த பையன் கோச்சனை காணாமல் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அந்த பையன் கோச்சனை பார்த்துருவாங்க. அந்த சமயத்தில் அந்த எதிரி நாட்டு தளபதியாரோட ஒரு சர்வெண்ட் வந்துட்டு, இந்த மாதிரி நீ ஜிம்னு கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டியா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு போவாங்க. இந்த பையனுக்கு அதில் ஒன்றும் புரியாது. ஆனால் எப்படி அவர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சிப்பான், என்னை தனியாக விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் ரொம்ப பாவமாக பார்ப்பான். அந்த பையன் ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பாங்க. கடைசியில் கொச்சன் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த பையனுக்கு முட்டையெல்லாம் உழிச்சு கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கு என்ன பயம்னா, இந்த பையன் நம்மளே டிபெண்ட் பண்ணியிருந்தானா நாளைக்கு நம்ம அரசரை கொண்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு இந்த பையனை யார் பார்த்துப்பாங்கன்னு தான் தோணுது. அதுக்கப்புறமாக இங்கே ஜின்முவை காட்டுவாங்க. ஜின்முவை பார்க்கறதுக்காக இளவரசி வந்திருப்பா. இந்த ஜின்மு வந்து ஹண்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் பார்க்கவே வந்திருப்பா. எப்படி உங்கள் ஹண்டிங் போச்சு அப்படிங்கிறப்போ, நல்லா போச்சு, இந்தாங்க உங்களுக்கான கிஃப்ட்டு. என்ன ஜின்மு இது எனக்கா? ஆமாம் கிஃப்ட்டு உங்களுக்கு தானே சொல்கிறப்போ, உங்களுக்கெல்லாம் வேறு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு தெரியலங்க,
ஏதாவது மிருகத்தோட தோலில் செஞ்சதா அப்படிங்கிறது கூட தெரியல. ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்குது, இளவரசிக்கு பிடிச்சிருக்கு. அதை போட்டே விடுவார் ஜின்மு. இதை அரசர் பார்த்துருவாரு. கடும் கோபத்தில் தன்னோட சேம்பரில் வந்து வெயிட் பண்ணுறப்போ புரிஞ்சுக்கிறார் கேர்டேக்கர். நீங்கள் கோவப்படாதீங்க, ஜின்முவும் இளவரசியும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஃபஸ்ட்டு ஜின்முவை கூப்பிட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு பேசுகிறதுக்கு.